அவ சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் ஆனந்தம் பேரானந்தம். நல்ல உற்சாகமா கைத்தட்டி ஆண்டவுக்கு நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்துடைய மேன்மை, அவருடைய சமூகத்துல பேரின்பம் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆளுகை செய்து பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் நானே, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. அடுத்த அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிடுங்க. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது பிரயோஜனமானவைகள், பிரயோஜனமானவர்கள். ஆமென். பிரயோஜனமானவைகள், பிரயோஜனமானவர்கள். ஆமென். வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமாக ஒரு சில பகுதிகளை பிரயோஜனமானவைகள் எது, பிரயோஜனமற்றவைகள் எவைகள், பிரயோஜனமானவர்கள் யார், பிரயோஜனமானவர்கள் யார், பிரயோஜனமற்றவர்கள் யார், இந்த ரெண்டு பேரை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. யூஸ்ஃபுல் திங்ஸ், யூஸ்லெஸ் திங்ஸ், யூஸ்ஃபுல் பர்சன், யூஸ்லெஸ் பர்சன். இங்கே ரெண்டு பேரும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள், இப்படி எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் சர்வ வல்லமுறையாக மீட்பர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிரயோஜனமானவர்களை நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருப்பாருங்க, பிரயோஜனமானவைகளை கர்த்தர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் அப்படின்னா, என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாய் இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதி போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். இப்போ பிரயோஜனமானவைகள் என்ன? தேவனால் தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய கற்பனைகள். ஆமென். கர்த்தருடைய கற்பனைகளை நீ கவனித்து நடந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் நதியை போல பாய்ந்து ஓடும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை குறித்து நாம் இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆமென். அதோட விட்டுடல, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சன்னதிகள் என்ன செய்யப்படுவாங்கன்னா மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அந்த அணுக்களத்தனைன்னு சொல்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னென்னா, இந்த சரளை கற்களை போன்று இருப்பார்கள். அப்படின்னா இன்னும் தாராளமாக நிறைவாக எண்ணப்பட முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எப்போ? பிரயோஜனமானவைகளை நாம் கவனித்து நடக்கும்போது. ஆமென். பிரயோஜனமானவைகள் என்ன என்று வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். வாசிங்க, அந்த எல்லாம் சேர்ந்து வாசித்தாலும் பரவாயில்ல. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
வேத வாக்கியங்கள், தேவனுடைய கற்பனைகள், தேவன் நமக்கு தருகிற நீதியான காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது, கர்த்தர் தருகிற போதனைகளை நாம் கவனித்து நடக்கும் போது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாவைகளாக இருக்கிறது. ஆமென். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம், நல்ல வார்த்தைகள் ஆமென் உங்களோட வாயில் புறப்படுமானால் அதுவே பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். ஆமென். அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் தேவன் தந்த வார்த்தைகளோடு சேர்ந்து நாம் செலுத்துவோமானால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த காலங்களில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் மனம் திரும்பின பிறகு கர்த்தருக்காக ஊழியம் செய்த காலகட்டத்தில் பிரயோஜனமானவைகள் ஒன்றை நான் மறைத்து வைக்கவில்லை, சகலவற்றை நான் உங்களுக்கு போதித்து என்ன செய்தேன், வழி நடத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவருடைய மனத்தாழ்மையோடு சொல்லுகிற அந்த வார்த்தையை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? சேர்ந்த பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். வெகு மனத்தாழ்மையோடும். ஆமென். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மை உள்ளவராக இருந்ததாக சொல்லப்படலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அறியாமையினால அவிசுவாசத்தினால கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது இரக்கத்தினால நான் மீட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். உங்க சொல்லுது பாருங்க, பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசித்து. 21வது வசனம் என்ன சொல்லுது? இதுதான் பிரயோஜனமானவைகள். என்ன? 2 முக்கியமான காரியத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரயோஜனமான வார்த்தைகள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை எது சொல்லுகிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். மனம் திரும்புதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் மனத்தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. உலகத்தில் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரயோஜனமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மனம் திரும்புறதுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்பதெல்லாம் முக்கியம். மனம் திரும்பின பின்பு கர்த்தருக்காக பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல சுட்டரித்து காட்டுகிறார். ஆமென். கர்த்தர் சுட்டி காண்பிக்கிற ஒரே ஒரு வார்த்தை, மனம் திரும்பின பின்பு கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 முக்கியமான காரியம் அவர் சொல்றார். பிரயோஜனமான வார்த்தைகள் என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் மனம் திரும்புகிறதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை குறித்தும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்றார். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் வருகிற நேரம்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்கட்டும், என்னை பரிசுத்தமாக்குங்க, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரயோஜனமற்ற சில முக்கியமான பகுதிகளை வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்குது. 1-2 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம்
32வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, போய் சொப்பனங்கள், போய் தீர்க்க தரிசனங்கள், ஆமென், சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சமாதானத்துக்கு காத்திருந்தாங்க. ஆனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனுபவங்கள் இது வேதாகமத்தில் சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினால், கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல், மனம் திரும்புதலை குறித்து அல்லாமல், விசுவாசத்தை குறித்து அல்லாமல், ஆமென், நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள் என்று சொல்வது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனா மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு செழிப்பு தானா வரும். ஆமென். மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் நதியாய் ஓடும். மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரயோஜனமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை சொல்லி கொடுக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பிரயோஜனமானவைகளை அவங்க மறைத்து வைக்காமல் சொல்லுகிற வார்த்தைகள். ஆமென். அதை சொல்லி மறைத்து வைத்து விட்டு பொய் சொப்பனங்களினாலும், பொய் தீர்க்க தரிசனங்களாலும், பொய்யான வார்த்தைகளினாலும் ஜனங்களை ஏமாற்றி துன்புறுத்தி, வேதத்தில் சொல்லப்பட்ட வீம்புகளினாலும் மோச போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இல்லாததை கர்த்தர் சொல்லாததை, கர்த்தர் வெளிப்படுத்தாததை தானாகவே சொல்லுகிற வார்த்தைகள், உண்மையாகவே வேதம் சொல்லுகிற கர்த்தர் அவர்களுக்கு விரோதியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்ட, நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஜனக்கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள் என்று சொல்லி அநேகரை ஏமாற்றி, அநேகர் அதை நம்பி சமாதானம் ஒரு வசனம் கூட வாசித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எரேமியா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 8வது அதிகாரம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம் பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம் இதோ ஆபத்து. பாத்தீங்களா, சமாதானம் வரும் சொன்னாங்க, சமாதானம் காணல. ஆரோக்கியம் வரும் சொன்னாங்க, ஆரோக்கியம் காணல. காரணம், தேவனால் அனுப்பப்படாத வார்த்தைகள், தேவனால் சொல்லப்படாத வார்த்தைகள், தேவனால் அனுப்பப்படாத மனுஷர்கள், போய் தீர்க்க தரிசனங்கள் இது சொன்னதன் மித்தம், மனம் திரும்பாததன் மித்தம், விசுவாசிக்காததன் மித்தம், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நேராக வராததன் மித்தம், அதனால் ஒரு பிரயோஜனமும் எதிர்பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அதில் ஒரு இம்மி பொழுது அளவு கூட அவர் மாற மாட்டார். ஆமென். அவர் மாறாதவர், சொல் தவறாதவர், பொய் சொல்லாத தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா, ஒரு சபைக்கு சொல்லிட்டார்னா, உண்மையாக கர்த்தர் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசனமாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டார்னா, ஒரு சொப்பனமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திட்டார்னா அது மாறவே மாறாது. ஆமென். அதே பட்சத்தில் ஒரு எச்சரிப்பாக சில காரியங்களை கர்த்தர் சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம மனம் திரும்பும்போது, ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நமக்கு மாற்றித்தர என் தேவன் போதுமானவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்போ தேவன் சொல்லாததை சொல்லுகிறதுனால, காத்திருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ரெண்டாவது என்ன பிரயோஜனமா நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகுது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 13வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காதே. உண்மையாக சொல்லப்போனா கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜபங்களுக்கெல்லாம் நிச்சயமாய் பதில் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதில் இருக்கும்போது கூட கர்த்தர் அதை எனக்கு உணர்த்தி காண்பித்தார். தேவ சமூகத்தில் ஒரு ஆத்துமாக்களுக்காக நம்ம கண்ணீர் விடுகிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாக போகாது. ஒரு இம்மி பொழுது கூட நீ வீணாக போகாது. கர்த்தர் இம்மட்டும் நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா
கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த கிருபை. எத்தனை பேர் அதை உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறீங்க? நம்முடைய சொந்த ஞானத்தினால பலத்தினால அல்ல, கர்த்தர் நம்ம மேல் வைத்த ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அதனால் நடத்துகிறவங்க உங்களுக்காக இரவும் பகலும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, கிருபை கொடுங்க, ஆபத்து வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதுக்கான கிருபையை தந்து கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். ஆபத்து சூழ்நிலை பக்கத்தில் வந்தால் கூட நம்மளை பாதுகாக்கிறாருன்னா கர்த்தருடைய கிருபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவங்க துக்கத்தோடு நடத்துறதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அனுமதி கொடுக்கக்கூடாது. சந்தோஷமாக நடத்தணும். அவங்க எப்போதுமே சந்தோஷமாக வழி நடத்துகிற அளவுக்கு நம்மளோட நடத்த செயல்படுமானால் அது நமக்கு பிரயோஜனமாய் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் அது பிடிக்காமல் இருக்கலாம், சில நேரம் நம்ம அது உண்மையாலே அது கஷ்டமாக இருக்கலாம். உண்மையாக சொல்ல போனால் இந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் கிருபையாக கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்குறார். ஆமென். சில நேரங்களில் அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காம தான் இருக்குது. அதை கடிந்து கொள்ளும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் கவலைப்படுறதில்ல. ஏன்னா மனஸ்தாபப்பட்டாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் தேவ சமூகத்தில் உணர்ந்து இது நன்மைக்கே என்பதை சொல்ல கர்த்தர் அவங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏற்ற காலங்கள் வரும்போது அதை நன்மையாக கர்த்தர் மாற்றி தருவார். கையில் தட்ட முடிஞ்சவங்க கையில் தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடத்துகிறவங்க, உங்களை நடத்துகிறவங்க துக்கத்தோடு நடத்துறதுக்கு அனுமதிக்காமல் எப்போது அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடியதா, மகிழ்ச்சி அடையக்கூடியதா, சந்தோஷமாக அவங்கள வழி நடத்தக்கூடிய நிலைமையில் நாம் நடந்து செல்வோமானால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமற்ற ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 21வது வசனம். விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. விக்கிரங்களை வழிபடுவது நமக்கு பிரயோஜனமற்றது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை இன்னொருவருக்கு நாம் கொடுக்கிறதா இருந்தால் அதுவும் பிரயோஜனமற்றவைகள். ஆமென். ஹல்லேலூயா. 2 கை வைத்து ஆமென் சொல்வீங்களா? ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கர்த்தருக்காக நாம் கொடுப்பது அது பிரயோஜனம் உள்ளவைகள். ஆமென். இருக்கீங்களா? ஆமென். என் மகிமையை இப்போ நம்ம என்ன வாசித்தோம், அந்த ஏசாயா 48 தான் நம்ம வாசித்தோம். என் மகிமையை வேறு ஒருவருக்கும் விக்கிரங்களுக்கும் கூட, விக்கிரத்துக்கும் கொடுக்க மாட்டார். அவர் அவருடைய வேலையை அவர் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கர்த்தருக்காக கொடுத்தால் அது பிரயோஜனம் உள்ளவைகளாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென். நம்ம எல்லாம் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறோம்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நாம் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்கள். நாம் செய்ய வேண்டியதை எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 17வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், நமக்கு சொன்னவைகளை செய்த பின்பு, ஆராதித்த பின்பு, ஜெபித்த பின்பு, வேத வசனங்களை தியானித்த பின்பு அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஐயோ நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. சீஷர்கள்ட்ட சொல்லும்போது இது சொன்னான். நீங்கள் ஊழியம் செய்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இப்படி சொல்லுங்க, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க. யார் அந்த வார்த்தையை சொல்ல இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆமென். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க, நாங்கள் செய்ய வேண்டியது மாத்திரம் செய்த. கர்த்தர் சில காரியங்களை கட்டளையிட்டு இருக்கிறாரா, நீங்கள் செய்துட்டீங்களா? அதில் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சிருக்க கூடாது. சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, ஐயோ நான் பிரயோஜனமற்றவர், பிரயோஜனம் இல்லாத என்னை கர்த்தரை மட்டும் பிரயோஜனப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை துதிப்போமானால் நம்ம இன்னும் பிரயோஜனப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. பிரயோஜனமற்றவைகளை பிரயோஜனம் உள்ளவைகளாக மாற்றுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் இன்றைக்கு நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய சபையில்
நம்ம குடும்பத்தில் நம்ம பிரயோஜனம் உள்ளவைகளாக மாற்றப்படுவதற்கு சில வழிமுறைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதில் நம்பர் 1 வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் என்ன செய்வேன், அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி பரமேறி கடந்து சென்று இன்னைக்கு பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருந்து நமக்காக ஒரு மத்தியஸ்தராக உட்கார்ந்திருந்து நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் அவர் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆமென். அதனால தான் அவர் பரிதாபப்பட்டு நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்மளை பிரயோஜனப்படுத்துவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஈவு என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளால் இருக்கும்போது 3 முக்கியமான காரியங்களை தேவன் நமக்குள்ளால கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரை பலப்படுத்துகிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறார். ஆவியானவர் பெற்ற நிலைமையில அப்படியே மெலிஞ்சு போய் இருக்கிறாருன்னா பாவம், அவர் பரிதாபம், இருக்கவா வேண்டாமான்னு சொல்கிற சூழ்நிலையில் ஒரு ஆவியானுடைய கிரியை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் நம்ம பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆனால் அதே பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள ஆமென் கடி கூறுகிறவர்களாக இருந்தால் அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார், ஆச்சரியமாக வழி நடத்துவார். ஆமென். நம்பர் 1, இந்த ஆவியானவர் நமக்குள்ளால இருக்கும்போது நடக்கிற சம்பவம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26 வசனம். புரிந்தவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நாம் பிரயோஜனம் உள்ளவர்களா, இந்த சபை பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்க வேணும். நான் தனிப்பட்ட வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கணும்னா, நம்முடைய குடும்ப பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆவியில பலன் கொள்ளுகிற சபையா, கர்த்தருக்குள் பலன் அடைகிற சபையா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படுகிற ஒரு சபையா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபையா இந்த சபை கர்த்தர் பலப்படுத்தி அபிஷேகிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தவேத்தி ஹல்லேலூயா. யோவான் 14:26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம நினைவு கூறுவதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நடந்தவைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது சொன்ன வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, இந்த ஆவியானவர் உள்ளே இருந்தார் என்றால் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், ஒரு கூட சொல்லுங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் உள்ள பிரவேசிக்காத அளவுக்கு கர்த்தர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் மட்டும் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த உலகத்தில் வரலன்னா நீங்களும் நானும் அம்போதான். ஹல்லேலூயா. இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க முடியாது, இவ்வளோ உற்சாகமாக கர்த்தரை துதிச்சிருக்க முடியாது, இவ்வளோ பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆமென் மரணம், இயேசு கிறிஸ்துடைய ஆமென் ரத்தம் இன்னைக்கு நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிற. ஹல்லேலூயா. இன்னும் வேதம் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் பரிசுத்தத்தில் வழியாக்கத்தை நம்மை நடத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நித்தியமாக அவரோடு கூட இருப்பதற்கு கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால இருக்கும்போது கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். கர்த்தரை தொழுது கொள்கிறது பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மல்கியா புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் 5 விதமான கேள்விகளை கேட்டாங்க. அதில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளையை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்காங்க. தேவனை சேவிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சு? ஆராதனைக்கு போகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம் போனதுனால நமக்கு கிடைச்ச பலன் என்ன? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க, இன்னைக்கும் கேட்குறாங்க. தேவ சமூகத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் தந்திரமா அநேகரை வஞ்சித்து ஏமாற்றி வைத்திருக்கிற இந்த நிலைமையில அவங்க கேட்கிற ஒரு கேள்வி. அதே 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 16 17 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தரை சேவிக்கிறதுனால கர்த்தர் கொடுக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒன்றுக்கொண்டு என்ன செய்வார்கள்? பேசிக்கொள்வார்கள். அதை கர்த்தர் என்ன செய்வார்? கவனித்து கேட்பார். அது ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைப்பார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கும். 17வது வசனத்தில், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறதுனால என்ன பலன்? கர்த்தரை சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் நம்ம குறித்து எழுதி வச்சிருப்பார். இன்னும் ஒரு நாள் வரப்போகுது, விசாரிக்கிற ஒரு நாள் வரப்போகுது. அவர் வர்ற நாளில் அவன் கர்த்தரை சேவித்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடையவர்களாய் மாறுவார்கள். சந்தோஷமாக ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சத்தமாக சொல்ல முடியாது. சொல்லுங்க. என் நேசர், நான் கொஞ்சம் கூட மெதுவாக சொல்லுவீங்களா? என் நேசர், உரிமையாக சொல்லுங்க. என் நேசர் என்னுடையவர், நான். ஆமென். இன்னைக்கு சொல்லிட்டு போகிறதோட விட்டுறாதீங்க. அவர் நம்மை கடைசி வரியந்தமும் நம்மை கண்காணிக்கிற தேவன். அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் நம்முடைய கிரியைகள் இதில் நான் இருக்கும்போது இந்த வசனத்தை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எங்கே இருக்கு? எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமென். எங்கன்னு சொல்லிட்டு வாசிங்கம்மா. 22:12 டக்குன்னு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் லேட்டாக வந்தாலும் கவலை இல்லை, ஆராதிக்காமல் இருந்தாலும் கவலை இல்லை, கைத்தட்டாமல் இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவனுடைய கிரியைகள் தக்க. ஹல்லேலூயா. முழுசு கொடுத்தவங்களுக்கும் முழுசு ஆசீர்வாதம். ஆமென். தலை இல்லைன்னா வால் இருந்து ஒரு பிரயோஜனம். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். ஆமென். எந்த ரீசனும் அவர் பார்க்க மாட்டார். கர்த்தருக்கு முழுசு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை முழுசுமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை ஒருக்க கூட நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடையவர்களாய் மாற்றப்படும் போது கர்த்தர் அதுக்குள்ள பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். எப்போ?
பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ள ஆளுகை செய்யும் போது, நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றப்படும் போது. ஆமென். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், கர்த்தரை நாம் சேவிக்கும் போது நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். மூன்றாவது, ஆமென், தேவனுக்காக நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் தந்திருக்கிற தாளந்துகளை உபயோகப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று என்ன செய்யப்பட்டிருக்கு? அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இருந்தபோது ஒரு ஓமையை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு எஜமான் தன்னுடைய தேசத்துக்கு இன்னொரு நாட்டுக்கு அவர் கடந்து செல்லணும்னு ஒரு சூழ்நிலை வந்தபோது 3 பேரை அவர் தன்னிடத்தில் அழைத்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அதில் 3 பேர்களை ஒருத்தருக்கு கையில் 5 தாளந்து கொடுத்தார். இன்னொருவர் கையில் எத்தனை தாளந்து கொடுத்தார்? 2 3 2 தாளந்து கொடுத்தார். இன்னொருவர் கையில் எத்தனை தாளந்து கொடுத்தார்? 1 தாளந்து கொடுத்தார். 5 தாளந்து பெற்றவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, ஐயோ கர்த்தர் என் கையில் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த 5 தாளந்தை என் கையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி 5 10 என்ன செய்துட்டார்? மாற்றிட்டார். 2 உள்ளவனும் சோர்ந்து போகலை, அவர் 2ஐயும் 4 என்ன செய்துட்டார்? மாற்றிட்டார். இந்த 5 பெற்றவனும் 2 பெற்றவனும் அவர் வந்தபோது அதை கொண்டு வந்து அந்த தாளந்துகளை கொடுக்கும்போது சொன்னார், எஜமானே நீர் 5 தந்தி, நான் 10 மாற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த போது அந்த எஜமான் சொன்ன வார்த்தை என்ன? நல்லது, உத்தமமும் உண்மையும் ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்து மேல் உன்னை அதிகாரியாக என்ன செய்வேன்? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள ஒன்று என்ன செய்? பிரவேசி அப்படின்னு. அவனுடைய நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்தார், நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆனால் 1 பெற்றவன் என்ன சொன்னா தெரியுமா? கொடுத்த அந்த எஜமானனே என்ன செய்தார்? குறை சொன்னார். ஆமென். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், அதுக்கு முந்தின வசனமும் வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த 23வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வந்து விதைக்காத இடத்துல அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பாய்ந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையத்தை என்னதை செய்? வாங்கி கொள்ளும். 1 தாளந்து. இந்த 1 தாளந்து இல்லாமல் யாரையும் கர்த்தர் இந்த உலகத்தில் படைக்கலை. ஆமென். ஜப தாளந்து இல்லாதவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாருக்கும் ஜப தாளந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாடுற தாளந்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சொல்ல போனா பாட தெரிஞ்சவங்க வாயை மூடிட்டு இருக்கும்போது பாட தெரியாதவங்க பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமேன் சொல்வீங்க. ஆமென். பாட தெரிஞ்சவங்க வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்ல தெரிஞ்சவங்க வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சுவிசேஷம் சொல்ல தெரியாதவங்க கர்த்தருடைய சுவிசேஷத்தை நிறைவேற்றுகிறாங்க. ஹல்லேலூயா. தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவன் நல்லது உத்தமம் உள்ள உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்து மேல் உன்னை என்ன செய்கிறார்? ஆனால் 1 தாளந்தை புதைச்சி வச்சான் பாருங்க, பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கி வச்சான் பாருங்க. கர்த்தர் மேலே குறை சொல்கிறவனா இருந்தா அவனுடைய வாழ்க்கை வேதம் சொல்ல புறம்பான இருளை அவனை கொண்டு போய் என்ன செய்தார்கள்? போட்டார்கள். வேதம் சொல்ல அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். ஆமென். நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். 4வது பாருங்க,
பிறனுடைய பிரயோஜனத்தை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். 32வது வசனம், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். ஆமென். தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. ஆமென். இந்த 6 நாட்களை நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த 6 நாட்களும் நம்முடைய வாழ்க்கை நமக்காக பிரயோஜனப்படுத்தி இருக்கும்னா, ஆமென், நமக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், தொழுது கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், தாழ்ந்துகிற பிரயோஜனப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் பிறனுக்கானவைகளை யோசிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்காக நம்ம பிரயோஜனப்படும் போது வேதம் தெளிவாக மூன்று முக்கியமான மனிதர்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக, மனம் திரும்புகிறதுக்கு முன்பாக, கர்த்தர் அவன் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான், ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் எப்படி பிரயோஜனமுள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றினார் என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. இதில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருந்திருக்கணும். ஆனால் தேவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு, தேவன் நம்ம மேல் இரக்கத்தை வைத்த பின்பு வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆமென். அநேகருக்கு இந்த நாளில் நான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, அன்றைக்கு கர்த்தர் அந்த நிருபங்களை எல்லாவற்றையும் எழுதுவதற்கு பவுலுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு பாருங்க, வேதாகமத்தில் உலகம் முழுவதும் அவருடைய நிருபத்தை வாசித்து தியானிக்க கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அவர் இருந்து அவருடைய காலத்துக்கு பிறகு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கு மங்கி போகலை, அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு மங்கி போகலை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பிரயோஜனமானவைகளை ஒன்றும் மறைத்து வைக்காமல் அவர் நமக்கு மனம் திரும்புதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை குறித்தும் அவர் எழுதி வைத்திருக்கிறவைகள் உலகம் முழுவதும் பிரயோஜனம் உள்ளவைகளாக கர்த்தர் அதை மாற்றி கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி, ஆண்டவரே நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா எங்களை நிலைநிறுத்துங்க, இந்த வார்த்தைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா எங்களை நிலைநிறுத்துங்க. மனம் திரும்புறதுக்கு முன்பாக ஒருவேளை நாங்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களா இருந்திருக்கலாம், ஆனால் மனம் திரும்பின பின்போ பிரயோஜனம் உள்ளவர்களா கர்த்தர் எங்களை நிலைநிறுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் மார்க்குவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அவன் எனக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறார், அவனை அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். பிலமோன் 1வது அதிகாரம் 11. இந்த வசனம் தான் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். பிலமோன் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்கள். சொன்னீங்களா? நீங்க கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்கள். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு காலத்தில் இந்த ஒனேசியம் சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து தான் பிலோமோனில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒனேசியம் பிலோமோனுக்கு கூட இருக்கும்போது அவன் என்ன செய்தான்னா, சில பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இனி இந்த பிலோமோன் கூட வரவே கூடாது, இந்த பிலோமோனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன செய்துட்டான்னா, பணத்தை எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போன பிறகு பவுல் ஒரு கட்டப்பட்ட அனுபவத்தில் சிறையில் இருக்கும்போது இவன் சுற்றி தெரிந்த கடைசியில் போய் மாட்டின இடம் எங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த இடத்துல போய் தஞ்சம் ஆகிட்டான்.
தஞ்சம் ஆனோன்னா பவுல் இதை தருணமாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அவரிடத்தில் சொல்லும்போது அவன் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். இப்போ பவுலோடு கூட சில நாட்கள் தங்கியிருந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நல்ல பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனாக கர்த்தர் அவனை மாற்றினான். ஆனால் பவுல் என்ன செய்தா தெரியுமா? தன்னோடு கூட வைத்திருக்கிறதுக்கு மனம் இல்லாமல் நீ எங்கேருந்து தப்பி வந்தியோ அதே இடத்துக்கு நீ திரும்பி போனாதான் நீ இன்னும் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளவனாக மாற முடியும். ஆமென். அதனால பிலோமோன் மனதுக்குள்ளால இந்த ஒனேசிமை குறித்தான ஒரு கசப்பு இருக்க தான் செய்தது. அதனால தான் ஒரு சின்ன லெட்டர் எழுதி, ரொம்ப நிருபங்களை ரொம்ப சின்ன நிருபம் இந்த பிலோமோன் நிருபம். ஆமென். அதில் எழுதி என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னிடத்தில் கெஞ்சுகிறேன், இந்த மனுஷன் தப்பு செய்தான் உண்மைதான், இப்போ அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். முன்னே உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்போ உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ மனம் திரும்பிட்டான். இனி அவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் என்ன செய்ய மாட்டான், நீர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அதை எழுதி அவனை அனுப்பி விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? மனம் திரும்புகிறவர்களால் மட்டும்தான் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். விசுவாசிக்கிறவர்களால் மட்டும்தான் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம வாழ முடியும். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்லும்போது உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஆமென். பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு அபிஷேகிப்பாராக. எத்தனை பேர் விரும்பி கேட்குறீங்க, ஆண்டவர் நான் உமக்காக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும், சபைக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும், குடும்பத்துக்கு நான் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும், போகிற இடத்துக்கு நான் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும், என்னை நீர் அபிஷேகிப்பீராகன்னு சொல்லி ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்தா நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இளையகுமார்னு பாருங்க. ஆமென். வீட்டுக்கு அவன் பிரயோஜனமற்றவன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாவற்றையும் விட்ட பின்புதான் புத்தி தெளிந்த பிறகு திரும்ப வந்து அநேகருக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றினான், குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றினான். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிரயோஜனமானவைகளை கர்த்தர் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு நம்மளை பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையில் தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, சாதாரணமா துன்மார்க்கமா பிரயோஜனமே இல்லாம அவிசுவாசிகளாக இருந்தவர்களை கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தருடைய ஒளியினால, கர்த்தருடைய அபிஷேகத்தினால கர்த்தர் அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றினது போல இன்னைக்கு என்னை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்காக நான் பிரயோஜனமா இருக்கணும். நான் வாழுகிற கொஞ்ச நாட்களா ஆனாலும் ஆண்டவரே, குடும்பத்துக்கானாலும் சபைக்கானாலும் தேசத்துக்கானாலும் நான் பிரயோஜனமாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய கட்டளைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக தந்திருக்கிறார். அதை நீ கவனித்து நடப்பாயானால் சமாதானம் நதியை போல கடந்து சொல்லும். உன்னுடைய கற்ப பிறப்பின் பிள்ளைகள் மணலத்தனையாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை உயர்த்தி நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தையை கேட்டு நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அபிஷேகத்தை ஈவாக கர்த்தர் கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாளந்துகளை உபயோகப்படுத்தக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தாளந்துகளை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும் போது நமக்காக மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றப்படும்படியா கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நடத்துகிறார். எவ்வளோ அழகாக வழிமுறைகளை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தரோட வார்த்தை அவ்வளோ வல்லம் உள்ளது. இன்றைக்கு நான் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறப்படணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் ஆண்டவரே. இனி வாழ்கிற கொஞ்ச காலம், அந்த காலத்தில் உமக்காக எதையாவது செய்தெடுக்க நீர் எனக்கு கிருபை தாங்க. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்மோடு கூட போதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை ஜீவனும் ஆமென் சமாதானம் உள்ளதாய் கர்த்தர் நம்மை மாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே ஆமென், கர்த்தரோட வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது போல நானும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் எனக்கு பலன் தாங்கப்பா. கேளுங்க, எத்தனையோ நாட்கள் கர்த்தர் நமக்கு தருணத்தை தந்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அவனுக்காக எதையாவது செய்தெடுக்க கர்த்தர் ஒரு கிருபை தந்திருக்கிறார்.
ஆமென். இனி காலம் செல்லாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்தி காண்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது இது கடைசி நாட்கள். கடைசி நாட்களுக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்காக எதையாவது செய்தெடுக்க, கர்த்தருக்காக பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றப்பட, உண்மை உள்ளவர்களாய் நாம் நிலைநிற்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நாட்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறதுக்காய் நன்றிரத்தோடு கையில் தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக, கர்த்தருடைய அன்பினா கர்த்தர் நிரப்புவாராக. ஒரு காலத்தில் பொய் சொன்னோம், ஒரு காலத்தில் ஆகாதவர்களாக இருந்தோம், ஒரு காலத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒரு காலத்தில் பாவம் என்று தெரிந்தும் பாவத்துக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த கிருபையாய் இந்த நாட்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை மூலம் கர்த்தர் நம்மளை பிரயோஜனம் உள்ளவர்களை கர்த்தர் நம்மை மாற்ற சித்தமாக இருக்கும் போது மனந்திருங்கள் பாவியின் மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்பும் போது ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகித்து வழிநடத்த என் தேவன் போதுமானவர். விசுவாசிக்கிற மாத்திராமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற, பிரயோஜனப்படுத்துகிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிற கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுவாரா.